அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, 2026 2025 இன்னும் என்னால் மறக்க முடியல சாமி. அந்த அளவுக்கு சிம்ம ராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனியுடைய ஆட்டம், சனி பகவான் கும்பராசியில் இருந்து அதுவும் இந்த ஜூன் 30க்கு பிறகு அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாமி ரொம்ப டஃப் கொடுத்துருப்பார். நம்ம இன்னும் கூட டெப்த்தாக சொல்லணும்னா, ஒரு டீப்பாக சொல்லணும்னா, சிம்ம ராசியில் தான் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருந்து சிஎம்லேருந்து நிறைய உயர்ந்த பதவிகள் எல்லாம் சிம்ம ராசியில் தான் இருக்குது. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களும் 2025 எந்த அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கும். அஷ்டம சனி, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பரட்டி போட்டு எடுத்திருக்கும். ஆனால் இது எதுவுமே 2026 இருக்காது. 26 சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். உண்மையான மருந்து, உண்மையான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மெடிசன் கிடைக்கும். தூய்மையான மெடிசன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சீராகும். மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் ஃபண்டு அல்லது ஃபண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடியவர்கள், இல்லை வேறு ஏதேனும் இன்னும் ஃபண்டு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த 2026 சிறப்பாக அமையப்போகுது. 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமைந்து உங்களுக்கு வீண் செலவுகளை எல்லாம் குறைப்பார். எனக்கு செலவு எக்ஸ்பென்சஸ் அன்கண்ட்ரோலாக இருக்குது சாமி. வரவை விட எக்ஸ்பென்சஸ், இன்கம் விட எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, வரவு செலவு உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். வருமானங்கள் அதிகரிக்கும், தனவரவு பணவரவு இருக்கும். அதோடு மட்டுமல்ல, ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பிரிந்து 12ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அங்கே ஒரு குரு கேது தொடர்பு ஏற்பட போகுது. இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்குது. இது உண்மையா சாமி? உண்மையிலே நடக்குமா? நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நான் ஒரு சாதாரண ஏழை சாமி, விவசாயி சாமி, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் சாமி. நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தகுதிக்கு ஏற்றார் போல 2026 ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். எப்படி சொல்கிறோம்? அங்கே குரு கேது தொடர்பு, குரு சனி தொடர்பு. சார், குருவும் சனியும் சேர்ந்தால் அது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் சார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2025 மாதிரி அஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்யாது. அற்புதமான குருவுடைய குணாதிசயங்களை எல்லாம் சனி பகவானுக்கு புகுத்திடுவார். அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு யோகமான சனி பகவானாக, அஷ்டம சனியாக இல்லாமல் யோக சனியாக மாறி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதை போல அற்புதமான வருஷமாக 2026 உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே.